வணக்கம். இப்போ நம்ம சாரீக்கு ஏற்ற மாதிரி சாரீ பின் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நெட்டில் நமக்கு தேவையான அளவை மார்க் பண்ணிக்கணும். நான் சின்னதாக மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு சாரீ பின் சின்னதாக போதும், அதனால் சின்னதாக மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அளவு பெருசாக வேணும்னா பெருசாக மார்க் பண்ணிக்கலாம். இது நெட்டில் நம்ம ஒர்க் பண்ணி செஞ்சால் கொஞ்சம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால் நான் நெட்டில் ஒர்க் பண்ணுறேன். இதே கிளாத்துலேயும் பண்ணலாம். இதுக்கு நான் என்னோடய சாரீ லைட் பிங்க் கலர், அதனால் லைட் பிங்க் கலரில் குந்தன் ஸ்டோனும் அதுக்கப்புறம் சில்வர் கலர் ஜர்தோசியும் எடுத்திருக்கேன். அதை வச்சு எனக்கு சும்மா நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் சைடில் குந்தன் ஸ்டோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசி வச்சு அங்கங்கே பண்ணியிருக்கேன். நடுவில் குந்தன் ஸ்டோனை 3Dயில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். 3Dயில் பேஸ்ட் பண்ணுறதுனா முதல்ல ஒரு லைன் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இது பண்ணணும், நம்ம பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நெட்டில் இருந்து அதை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பாஞ்சை நம்ம ரெடி பண்ணணும். ஸ்பாஞ்சுனால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஷர்ட்லாம் எடுக்கும்போது ஷர்ட்டுக்குள்ளே ஸ்பாஞ்ச் வச்சு தருவாங்க. அதை நம்ம வேண்டான்னு யூஸ் பண்ண மாட்டோம். அதை இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெட்டில் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதுக்கு உள்ளே வச்சுட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கேன்வாஸ் ஒட்டிட்டு திரும்ப நம்ம சாரீ பின்னில் அதை அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுறணும். அதுக்கப்புறம் நமக்கு நீட்டான சாரீ பின் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இதில் எப்படி நான் பேஸ்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்களும் பேஸ்ட் பண்ணுங்கள். நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் பேஸ்ட் பண்ணிட்டு கேன்வாஸை ஒட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த சாரீ பின் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு அதுலேயும் ஒட்டி வச்சுட்டு திரும்ப அதில் நம்ம தச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம தச்சுருக்கிறது தெரியாத மாதிரி நம்ம கேன்வாஸை ஒட்டி வைக்கணும். அப்போ அந்த இது நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம சாரீ ப்ளீட் எடுத்துகிட்டு அதில் பின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சாரீக்கு நம்மளே ரெடி பண்ண மாதிரி நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள்.